வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 14 பயோ மாலிகுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு புக் இன்சைட் கொஷின் பார்க்க போகிறோம். இது 5 மார்க் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கொஷினை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோடு சேர்த்துருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக படிப்பீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய முக்காவாசி பாயிண்ட் அப்படியே வரும், 2 பாயிண்ட் மட்டும் தான் மாறும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வருது, அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பார்க்க போகிறோம். இதில் குளுக்கோஸ் இஸ் ஆன் ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் வித் 4 ஏசிமெட்ரிக் கார்பன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஸ்ட்ரக்சரு. இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் உண்மை அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ரியாக்ஷனில். அதனால் கவனிங்க, இது ஒரு ஆல்டோ எக்ஸோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் 4 கைரல் கார்பன் இருக்குது, அதாவது ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்குது. இட்ஸ் சொல்யூஷன் இஸ் டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டோ எக்ஸோஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சரில் 6 கார்பன் இருக்குது, ஒரு அல்டிஹைட் குரூப் இருக்குது, 5 OH குரூப் இருக்குது. அதே மாதிரி ஒரு டெர்மினலில் அல்டிஹைடு இருக்குது, இன்னொரு டெர்மினலில் வந்து பிரைமரி ஆல்கஹால் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் லீனியராக இருக்குது. இப்படின்றதெல்லாம் ஒரு ரியாக்ஷனோட எவிடன்ஸை சொல்லி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனால் இந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதனால் ஸ்டார்டிங்கே இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு. Elemental analysis and molecular weight determination show that the molecular formula of glucose is C6H12O6. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் உடைய ஃபார்முலா. 6 கார்பன் இருக்கும், 12 ஹைட்ரஜன் இருக்கும், 6 ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? இது ஈஸியாக எழுதிருவீங்க. செகண்ட் பாயிண்ட் வாங்க. On reduction with concentrated HI and red phosphorus at 373 Kelvin, glucose gives a mixture of N-hexane and 2-iodohexane, indicating that 6 carbon atoms are bonded linearly அப்படின்றாங்க. ரெடியூஸ் பண்ண போறீங்க கான்சன்ட்ரேட் HI presence of phosphorus at 373 Kelvin வைக்கும் பொழுது உங்களுக்கு 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று வந்து N-hexane, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-iodohexane கிடைக்குது. வாங்க அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். CH3 CH2 4 times CH3, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா N-hexane. அப்போ இன்னொன்று சொன்னேன், என்ன சொன்னேன்? 2-iodohexane அப்படின்னு சொன்னேன். கவனித்தங்களா? CH3 CHI CH2 thrice CH3, இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-iodohexane. இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த N-hexane வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனர் ப்ராடக்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மிக்சருமே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து ஷார்ட் கட் எழுதி, அதாவது 6 கார்பன் எழுதுறதுக்கு வரிசையாக முதல் CH3, அடுத்து CH2 4 டைம்ஸ் போட்டு அடுத்து CH3 போட்டிருக்கு. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா 6 கார்பன் வந்துடும். ஓகே, ஒரு சில பிள்ளைங்க வந்து குழம்புவாங்க, ஏன் சார் அப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அடுத்து தேர்ட் பாயிண்ட். அப்போ இந்த ரியாக்ஷன் மூலமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 6 கார்பனும் லீனியராக பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சில் அமீன் டு ஃபார்ம் ஆக்சின் and with hydrogen cyanide to form cyanohydrin. These reaction indicate the presence of carbonyl group in glucose. இந்த 2 ரியாக்ஷன் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா உள்ள ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்ல வருது நமக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குளுக்கோஸ் ஹைட்ராக்சில் அமீனோட ரியாக்ட் ஆகி நமக்கு ஆக்சிமை தருது. நல்லா தெரிஞ்சுக்கத்தங்க என்ன நடக்க போகுதுன்னு சார் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. லிசன்மா, இங்கே இருக்கக்கூடிய இந்த H2 இங்கே இருக்கக்கூடிய O சேர்ந்து வாட்டர் மாலிகுலார் வெளியே போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த பாட்டை நீங்கள் அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாருங்க, CH, ஓகேவா, டபுள் பாண்ட் NOH, அங்கே வரும் H மட்டும் தான் இருக்கும் இங்கே, அதே மாதிரி இங்கே வரும் NOH மட்டும் தான் இருக்கும். போட்டுட்டு ரிமைனிங் பார்ட்டு அப்படியே எழுதுங்க. CHOH என்னதுமா 4 டைம்ஸ், அடுத்து CH2OH, இதை அப்படியே எழுதுங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின். குளுக்கோஸ்லேருந்து வந்தனால இதுக்கு பேர் வந்து என்னன்னா குளுக்கோஸ் ஆக்சின். கண்டிப்பாக நீங்கள் நேம் எழுதணும், குளுக்கோஸ் ஆக்சின். சரிங்களா? ஒரு ஹைட்ராக்சில் அமீன் வந்து ஆக்சிமை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டில் கார்பனைல் குரூப் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சார் சொல்கிறேன், கவனமாக கவனித்தங்கங்களா. இந்த சிஎன் என்ன பண்ணுது அப்படின்னா போய் இங்கே போய் அட்டாக் பண்ணுது, இந்த மைனஸ் இங்கே போகுது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா நல்லா கவனிங்க. அந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் சார் எழுதுகிறேன், லிசன்மா. சி போட்டுக்கிறேன், இங்கே சிஎன் போய் அட்டாக் பண்ணிருச்சு, இங்கே ஏற்கனவே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஓ மைனஸ்னு வரும். அந்த மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைச்சை வாங்கிட்டு ஓஹெச்சாக மாறிடும். மாறிட பிறகு ரிமைனிங் அப்படியே எழுதுங்க, சிஹெச் ஓஹெச் என்னதுமா 4 டைம்ஸ். அடுத்த என்ன இருக்குது நமக்கு CH2OH. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயனோஹைட்ரின். குளுக்கோஸ்லேருந்து வந்தனால இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா குளுக்கோஸ் என்னதுமா சயனோஹைட்ரின் அப்படின்னு பேர். குளுக்கோஸ் சயனோஹைட்ரின் அப்படின்னு பேர். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா இந்த குளுக்கோஸில் கார்பனைல் குரூப்பு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லுது. புரிஞ்ச தங்கங்களா? இப்படியே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ரியாக்ஷனில் ஒவ்வொன்றா கொண்டு வந்துகிட்டே இருப்போம். இப்போ இந்த 4th ரியாக்ஷன் என்ன சொல்ல போதும் பாருங்க. இது வந்து ஒரு எண்டில் அல்டிகேட் குரூப் இருக்கு, இன்னொரு எண்டில் ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குன்றத இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக சொல்லக்கூடியது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குளுக்கோஸ் இஸ் ட்ரீட்டட் வித் புரோமின் வாட்டர். இங்கே புரோமின் வாட்டர் வந்து என்ன அப்படின்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா குளுக்கோனிக் ஆசிடை கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது இது என்ன நமக்கு காமிக்குதுன்னா சஜஸ்டிங் தட் த கார்பனைல் குரூப் இஸ் an aldehyde group and it occupies one end of the carbon chain. ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்கும்போது அந்த குளுக்கோனிக் ஆசிட் கொடுக்கும் பொழுது ஒரு எண்டில் இருக்கக்கூடிய அந்த கார்பனைல் குரூப் கண்டிப்பாக என்னவா தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க, நமக்கு அல்டிகைடா தான் இருக்க முடியும் அப்படின்ற சொல்றாங்க. அதுவும் ஒரு எண்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதியிருக்கோம் நம்ம. இப்போ இந்த அல்டிகைடு தான் ஆக்சிடைஸ் ஆகும். அதனால இந்த அல்டிகைடு ஆக்சிடைஸ் என்ன ஆகும், நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். அப்போ எழுதுங்க COOH எழுதிட்டீங்களா? ரிமைனிங் பார்ட்டை அப்படியே எழுதிருங்க, ஒரு கோடு போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே CH2OH போடுங்க. இதுக்கிடையில் 4 கோடு போடுங்க, 1 2 3 4. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த கார்பன் இருக்குன்னு அர்த்தம். HOH அடுத்து என்ன பண்ணணும், மாற்றி எழுதணும். OH H அடுத்து HOH அப்படின்னு வரும். ஓகேவா? புரிஞ்சதங்கங்களா? ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்குரிய நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோனிக் ஆசிட். என்ன வருது நமக்கு, குளுக்கோனிக் ஆசிட். ஏன்னா திரும்ப பின்னாடி இதை யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இங்கே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அல்டிகேட் குரூப் மட்டும் ஆக்சிடேஷன் ஆகி கார்பாக்சிலாக மாறிடும். அது குளுக்கோனிக் ஆசிடை கொடுக்குது. இது நமக்கு எதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு டெர்மினலில் அல்டிகேட் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த கொஸ்டின் ஏன் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா ஈஸியாக 5 மார்க் எடுக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சரை உறுதிப்படுத்த கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஈஸியாக படித்து எடுக்க முடியும். அதனால் இந்த 5 மார்க் கொஸ்டின் என்ன பண்ணிடாதீங்க, நிறையா இருக்குன்னு நினச்சி விட்டுறாதீங்க. ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே குளுக்கோஸை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டான ஏதோ ரியாக்ட் பண்ண வைக்க போகிறாங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ண வைக்க போகிறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா குளுக்கோரிக் ஆசிட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த குளுக்கோரிக் ஆசிட் கிடைக்க எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா சஜஸ்டிங் த அதர் எண்ட் இஸ் ஆக்குபைடு பை பிரைமரி ஆல்கஹால் குரூப் அப்படின்றாங்க. வாங்க, இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த டெர்மில் இருக்க அல்டிகைடையும் கார்பாக்சிக்காக மாற்றிடும். இந்த டெர்மில் இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹாலும் என்ன ஆயிருது அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றிடும். அப்போ ரிமைனிங் அப்படியே எழுதிடலாம் நம்ம. அப்போ என்ன எழுதுங்க, கவனிங்க, COOH போட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அது கீழே என்ன பண்ணுங்க COOH. ஏன்னா ஆக்சிடேஷன் ஆயிடுச்சு. நடுவில் என்ன பண்ணணும், 4 கோடு போட்டுருங்க. ஓகேவா? 4 போட்டு என்ன பண்ணணும், அப்படியே எழுதுங்க HOH OH HOH அப்படின்னு எழுதலாம். இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோரிக் ஆசிட். குளுக்கோரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன ஊர்ஜினம் பண்ணுது அப்படின்னா ஒரு எண்டில் இன்னொரு எண்டில் நமக்கு பிரைமரி ஆல்கஹால் இருக்குது அப்படின்ற சொல்லுது. அடுத்து இந்த 5th டெஸ்ட் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னா இது அல்டிகைடு தான் அப்படின்றத இன்னும் உறுதிப்படுத்த போகுது. என்னன்னு பாருங்க, டாலன்ஸ் ரியேஜென்ட் இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டாலிக் சில்வர் and filling solution to cuprous oxide which appears as red precipitate. These reaction further confirm the presence of aldehyde group. இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுது. டாலன்ஸ் ரியேஜென்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்டிகைடு தான் பண்ணும். அப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இது ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் ரெடியூஸ் பண்ணி இந்த குளுக்கோஸ் தன்னை ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். அப்போ ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்கும். இப்போதான் மேலேயே பார்த்தோம், சார் சொன்ன திரும்பி படிப்போம்னு COOH
அப்புறம் என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இங்கே CH2OH போடுங்க. ரிமைனிங்கை அப்படியே எழுதிருங்க. இது பேர் தான் என்னென்னா குளுக்கோனிக் ஆசிட் அப்படின்னு பேர். HOH மாற்றி எழுதிடாதீங்க, மாற்றிதுன்னா வேறு ஸ்ட்ரக்சர் ஆகிரும். OH HOH திஸ் இஸ் என்னதுமா, குளுக்கோனிக் ஆசிட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதான் குளுக்கோனிக் ஆசிட். அப்புறம் என்ன வரும்னு சொன்ன நம்ம, இது வந்து இந்த அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட்டாக இருக்குல்ல, அந்த டாலன்ஸ் ரியேஜென்ட்டை என்னவாகிரும், சில்வர் மிரராக மாற்றிடும். அப்போ ஏஜி வந்து என்னது நமக்கு பிரிசிபிரேட் ஆகிரும். கீழே எழுதிடுங்க, சில்வர் மிரரை அப்பியர் பண்ணுது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறது அல்டிகைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஃபெலிங்ஸ் ரியேஜன் யூஸ் பண்ணுறோம், அதாவது குப்ரஸ் ஆக்சைடு. இது என்ன ஆகும் அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடாக ரெட் பிரிசிபிரேட்டாக மாறிடும். இங்கேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் தான் தரும். புக்கில் வந்து அப்படி நிறைய அடுத்தது ரியாக்ஷன் போட்டு பசங்க பயந்துடுறான், ஐயோ அப்பான்னு. இல்லை, திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் எழுதுறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கேயே நான் என்ன எழுத போகிறேன், குளுக்கோனிக் ஆசிட் தான் எழுத போகிறேன். இல்லைங்க, HOH HOH ஓகேவா, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குளுக்கோனிக் ஆசிட் தான், ப்ளஸ் இதோட சேர்த்து என்ன வருது நமக்கு, குப்ரஸ் ஆக்சைடு ரெட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் நமக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா அல்டிகைட் உறுதியாக இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஓகே தங்கங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வால்யூம் 1 வால்யூம் 2 புக் இன்சைடு ஒன் வேர்டு அந்த பிடிஎஃப்பும் அவைலபிள் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வால்யூம் 1 வால்யூம் 2 புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு அதை எப்படி வாங்கன்றதை சொல்லுவாங்க, நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். ஆரம்பத்துலேருந்தே ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் அந்த ரியாக்ஷன். குளுக்கோஸ் ஃபார்ம் பென்டா அசிட்டேட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைடு suggesting the presence of 5 alcohol group. இது எதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 OH குரூப் இருக்கு அப்படின்ற விஷயத்த இது நமக்கு சொல்லுது. அப்போ என்ன சார் ஃபார்ம் ஆகுது நமக்கு அப்படின்னா குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னு சார் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க, லிசன் பண்ணுங்க தங்கங்களா. நான் எழுதிட்டேன், 2 ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன். அது என்னன்னா குளுக்கோஸையும் இது அசிட்டிக் அன்ஹைட்ரைடு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சார் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CH3C டபுள் பாண்ட் O C சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அசிடிக் ஆசிடாக வெளியே போயிடும். அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க, சார் எழுதுறேன். ஸோ டிட்டோ அப்படியே எழுதிக்க வேண்டியதான். என்ன இருக்கும் அப்படின்னா CHO போட்டுருங்க, கீழே இங்கே CHO இருக்கும். இந்த பார்ட் என்ன இருக்குது நமக்கு C டபுள் பாண்ட் O, அடுத்து என்னமா இருக்குது நமக்கு CH3 இருக்கா. என்ன போடணும், இதை போட்டு 4 டைம்ஸ். ஸோ கீழே நம்மகிட்ட என்ன இருக்குது OH குரூப் இருக்குது, அதுவும் ரீப்ளேஸ் ஆயிரும். CH2O C டபுள் பாண்ட் O CH3. இதுதான் பென்டா அசிட்டேட். இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 1 பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. இதோட சேர்த்து யார் வெளியே போவான் சார் சொன்னேன், அசிட்டிக் ஆசிட் வெளியே போயிடும். CH3COOH அது என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியே போயிடும். அப்போ இது நமக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 5 OH குரூப் இருக்கு அப்படின்றத இது கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பாருங்க, லாஸ்ட் பாயிண்ட், the glucose is stable compound and does not undergo dehydration easily. It indicates that not more than one hydroxyl group is bonded to a single carbon atom. ஸோ இது ஈஸியாக என்ன ஆக மாட்டேது, டீஹைட்ரேஷன் ஆக மாட்டேது. அதனால் ஒரு கார்பனில் ஒரு OH தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாதுன்றத ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றாங்க. Thus the 5 hydroxyl groups are attached to 5 different carbon atoms and the 6th carbon is an aldehyde group அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இது நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை தான் சொல்லுது. ஸோ நீங்கள் முதவே அந்த ஸ்ட்ரக்சரை எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி தான். என்னைய பொறுத்தவரை நீ இப்படி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை கடைசியாக எழுதிட்டாலும் பரவாயில்ல, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.